சார் சொல்லுங்க சார். என்னையா அவனை பாத்துறியா? பாத்துட்டேன் சார். அந்த காரை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? உங்களை பார்த்த இடத்துல அடிச்சு தூக்க சொன்னோம். உங்க பின்னாடி என்ன ஊர்வலமா போயிட்டு இருக்க? சார் அந்த காரு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கே வந்துருச்சு. நீங்க போன வைங்க சார். 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு நானே உங்களை கூப்பிடுறேன். இங்க பாரு, நீ அடிச்சு தூக்குறதுல அந்த காருக்குள்ள ஆள் இருந்தாங்க தடம் கூட தெரியக்கூடாது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஸ்பாட்ல இருக்காத. கார் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்க சார். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அது மேல உள்ள பாசத்துல பொண்டாட்டிய மறந்துட மாட்டீங்களே? சான்ஸே இல்ல. இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவதான் என் செல்லம், அவதான் என் மகாராணி, அவதான் என் உலகமே அப்படின்னு சொல்வீங்க. இங்க பாரு, என் பொண்ணுதான் எனக்கு உலகம்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பொண்டாட்டி என் உயிர் இல்ல. உன் மேல இருக்கிற அஃபெக்ஷன், லவ் எனக்கு வயசு ஆக ஆக இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுங்க. ஹலோ, என்னாச்சு? நீங்க சொன்னபடி காரோட அவங்க அடிச்சு தூக்கிட்டேன் சார். சூப்பர்யா, சூப்பர். அங்க வேற பிரச்சனை இல்லைல்ல? நீ கிளம்பிட்டல? சார் நான் கிளம்பிட்டேன் சார். சுத்தி இருந்த ஆளுங்க தான் அங்க மொத்தமா கூட்டிட்டாங்க. ஒருவேளை அவங்க எதுவும் பரிதாபப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கூட அவங்க உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதுதான் எனக்கும் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் சிட்டிக்குள்ள இருக்க வேணாம். சரிங்க சார். கண்காண எடுத்துக்க, எங்கேயாவது ஓடி போயிரு. ஓகே சார். உனக்கு பேசின பணம் கரெக்டா வந்து சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.